மீகன்ன்றது யார் நீங்களா? ரைட், வாங்க கொஞ்சம் உள்ளுக்கு வாங்க, உள்ளுக்கே வாங்க, உள்ளுக்கே வாங்க. ரைட், ஓகே. வணக்கம் ப்ரோ. வணக்கம். வணக்கம். என்ன பேர் அண்ணாக்கு? தார்மீகன். மீகன் செல்லமா கூப்பிட்றேன். எப்படியா? ரைட், அது உள்ள டெக்கரேட். ரைட், ஏதாச்சும் மீகன் அண்ணா என்ன அப்போ ஏதாச்சும் என்ன விசேஷம் உடைய வீட்டில்? கேக் கட் பண்ண போயினோம். என்னது கேக் கட் பண்ண போயினோம்? பர்த்டே. எத்தனாவது பர்த்டே இன்றைக்கு? 21. ஏதாச்சும் மீகன் அண்ணாக்கு வந்து இன்றைக்கு 21வது பிறந்த நாள். என்ன ஒரு 21வது பிறந்த நாள்னு சொல்லி ஒரு ஆக்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். ஏன்னா அதாச்சும் உங்கள்கிட்ட 21வது பிறந்த நாளை வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லியும் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸோட அவன் அன்பான வாழ்த்துக்களை உங்களுக்கு கொடுக்கணுமாம். உங்களை இன்றைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தியும் பார்க்கணுமாம் என்ற ஆசைப்பட்டு ஒரு ஆக்கள் ஒரு அழகான கேக் கொண்டு சர்ப்ரைஸாக அனுப்பி இருக்கிறேன். இதை கொண்டே மீகன்கிட்ட கொடுத்து எங்கள்கிட்ட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லி அவரை கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி இருக்கிறோம். வேணா சந்தோஷமாக இது மாதிரி வந்தது எதிர்பார்த்துறீங்களா இப்படி சர்ப்ரைஸ் பெருமிட்டை கேட்டு? அதாச்சும் உங்களை ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி ஒரு ஆக்கள் இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம். சரி, அப்போ பிறந்தநாள் வாழ்த்து எல்லாரும் சொல்லியாச்சா? எல்லோரும் சொல்லிட்டோம். சரி, அப்போ அதாச்சும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி உங்களை ரொம்ப பிடிச்ச ஒரு நெல் உள்ளங்கள் வந்து இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம். எங்களோட அன்பான வாழ்த்துக்களையும் அவருக்கு சொல்லிவிட்டு அவரும் இந்த கேக்கை வாங்கிட்டு என்ன செய்கிறாருன்னு சொல்லி தாங்களும் பார்க்கணுமா ஏன்னா எந்த ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம். சந்தோஷம். சரி, அப்போ சந்தோஷப்பட்டு மட்டும் காணாது. இப்போ யார் இந்த மாதிரி சர்ப்ரைஸாக கேக்கை அனுப்பி வந்து இப்போ கெஸ் பண்ணி சொல்ல போகிறீங்களே? என்ன யாரு? அத்தானா? என்ன பேர் அத்தானுக்கு? சத்தமாக கதைக்கணும். மத்தியம் சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிடுறீங்க? ரைஸ். அப்போ சத்தமாக கதைக்கலாம் வேற. ரைட், அப்போ அத்தானே சொல்கிறீங்க. என்ன பேர் அத்தானுக்கு? ரஜீவன் அத்தான் தான் இந்த மாதிரி சர்ப்ரைஸாக கேக்கே அனுப்பியிருப்பார். அப்படியா? இல்லையா? அத்தான் கொடுக்க இல்லையா? ஷூர் அத்தான் தான். என்ன காரணத்துக்கு கிடையாது அத்தானே சொல்கிறீங்க? அத்தான் தான் அத்தான் தான் என்ன காரணத்துக்கு கிடையாது அத்தானே சொல்கிறீங்க? அது காரணம் இருக்கும் இல்லை? வேற தான் இருக்கும். இன்னும் யாரையும் பார்க்குறீங்களா? அப்படியா? அதாச்சும் அத்தான் கொடுக்கல வேறு ஒரு அக்கல் போல ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அனுப்பியிருக்கிறோம். எல்லாரும் பாலும் சொல்லிட்டோம் மாட்டேங்க பிறந்தாள் வாழ்த்து. எல்லாரும் சொல்லிட்டோம். சொல்லாமல் யாராச்சும் இருக்கிறாங்களா? பட் வச்சு பேருங்க. அதாச்சும் இந்த சர்ப்ரைஸ் அனுப்பினார்கள். தாங்கள் வந்து என்ன பிறந்தாள் வாழ்த்து சொல்லி இல்லையா? ஸோ இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் அனுப்பி போட்டு தான் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லோடு மட்டும் வெயிட் பண்ணிக்க நிற்கணும். அப்படி யாரும் இருக்கிறாங்களா? இல்லை. யாராச்சும் பொம்பளை பிள்ளைகள்? அதாச்சும் சின்ன குழுவோட தேவா ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆள் இப்படி அனுப்பியிருக்கா உங்களை ரொம்ப பிடிக்குமாம். ஸோ என்ன சார்பாக இந்த மாதிரி கேக் எல்லாத்தையும் கூட கொடுத்து அவரை வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு பொம்பளை பிள்ளை அனுப்பியிருக்கிறா. சான்ஸ் இருக்கா? அங்கே கேட்குறீங்க. வேறு வேறு கிஃப்ட்டு பாப்பா ஸ்பெஷலான கிஃப்டெல்லாம் தந்து அனுப்பியிருக்கிறா. அந்த கிஃப்ட்டுகளை கொடுத்தா சில அது நீங்கள் கெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி வேறு பொம்பளை பிள்ளை கொடுக்க சான்ஸ் இல்லை. ஒரு பொம்பளை பிள்ளைகள் தான் கொடுத்துருக்குறா. என்ன விஷ் பண்ண இல்லையா அவங்களோட பிறந்த நாளுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு விஷ் பண்ண பிறவாம். அடுத்தது பிறந்த நாள் தானே, பிறந்த நாள் நாளுக்கு இப்படி கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பி தான் வீட்டுக்காரன் மட்டும் சொல்ல மாட்டேங்கான். ரெண்டு மாதிரி அனுப்பியிருக்கிறா. மற்ற பிள்ளைகள் வீட்டை பேச்சு விழுவான். பிறந்த நாளை சாட்டி இப்படி கிஃப்ட் எல்லாம் அனுப்பினா வீட்டை மட்டும் சொல்ல மாட்டேங்காமா. என்ன அனுப்பிடாவா? சான்ஸ் இருக்கா? வைஷ்ணவின்றது யார்? சத்தமாக கதை கொடுக்கும். யார் வைஷ்ணவி? வைஷ்ணவின்றது யாரு? அங்கே பிரிக்கிறத சொல்லி தெரியும். சரி, அங்கேயே அங்கே பார்த்தா ஆடு. ஆனால் யார் வைஷ்ணவின்றது யார்? இவன் நிற்கிறாங்கெல்லாம் சும்மா அவ்வளவு சொல்லி குழப்பம் வேற. நிற்கிறாங்க சும்மா அவ்வளவு சொல்லி அவன் கதையை கேட்டு சொல்லக்கூடாது. இந்த கிஃப்டை கொடுத்தாங்க இப்போ ஆசையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு சரியா கெஸ் பண்ணி சொல்கிறாரா இல்லையான்னு இருக்கா பார்ப்போம் வந்து. சரி, வைஷ்ணவின்றது யார்? அக்காவா? தெரிஞ்ச ஒரு அக்கா. விஷ் பண்ணிட்டாவா? ஆனால் இந்த கிஃப்டை கொடுத்தாங்க விஷ் பண்ணி இன்னும். சரி, விஜய் கிஃப்ட்டுகளையும் பார்ப்போம் வேணே. விஜய் கிஃப்ட் எல்லாத்தையும் பார்த்தா சில ஏதாச்சும் ஐடியா கிடைக்கும். ரைட், அடுத்து என்ன வந்துருக்குது? சாக்லேட் பாஸ்கெட் வந்துருக்குது. இனிமையாக இன்றைக்கு பிறந்தனால சந்தோஷமாக கொண்டாடட்டான்னு சொல்லி ஒரு அழகான சாக்லேட் பாஸ்கெட்டும் கொடுத்து அனுப்பி இருக்கிறோம். ரைட், நம்ம இப்படி எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னால் யாராக இருக்கும்? என்ன இவன் அங்கே கண்டு ஆடுது? இவையெல்லாம் பல வழியாக சொல்லி தெரியறவன் இவையிட்ட கதையை கேட்கக்கூடாது. சரி, இப்படி சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் செய்யறேன்னு சொன்னால் கட்டாயம் இவையெல்லாம் தான் இருக்குமென்னு சொல்லி
எனக்கு தெரிஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணாங்கள பேர் வந்து சொல்லி இல்லையா, சும்மா பேர்கள் சொல்லி கேட்டுக்கிறோம். அந்த அக்கா தான் திரும்ப கேட்டு பையா சொல்லி தரேன் அவங்களுக்கு. யாரும் இருக்கும். சரி, இப்படியான விளையாட்டு எல்லாம் காட்டுண்டா இவையெல்லாம் தான் இருக்கும்னு சொல்லி யாரும் இருக்கிறாங்களா? யாரு? வான்மதி சித்தி எங்கே இருக்கிறா? பொருள். ஆனால் பொருள்லேருந்து வேற இல்லையே. இங்கே இருக்கிற ஒரு ஆக்கள் தான் இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறான். உங்களை ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி. ரைட். அப்போ இந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுங்க, என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரைட். அடுத்து என்ன வந்துருக்குது? ஒயிட் கலரில் ஒரு ஷர்ட் வந்துருக்குது. பிறந்த நாளாம், புது உடுப்பெல்லாம் போட்டு கேக் எல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணட்டாங்கன்னு சொல்லி. அடுத்து என்ன ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்துருக்கு. என்ன இதுக்கு எனக்கு சரி தெரியுமா? பர்ஃப்யூம் இருக்குது. அப்போ எப்படி எல்லாம் கொடுக்குறோன்னு சொன்னால் யாரும் இருக்குது. ஷர்ட் வந்துருக்குது, பர்ஃப்யூம் வந்துருக்குது, கேக் வந்துருக்குது, சாக்லேட் பாஸ்கெட் வந்துருக்குது. இப்படிலாம் அனுப்புறோன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அனுப்பியிருப்பாங்களா? ஃப்ரெண்ட்ஸு கொடுக்க மாட்டாங்க. அப்போ யாரா கொடுத்தது? சித்தி அல்லது கத்தியா? அது யார் கத்தி? சரி, சித்தியாக்களும் கொடுக்கல. இப்போ யார் கொடுத்தன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இன்னும் தங்கட பேரை கிட்டே நீங்கள் விரையில இப்போ கொடுத்தாக்கள் கோவிக்க போயிடும். இவ்வளோத்தையும் அரேஞ்ச் பண்ணி அனுப்பி கூட எங்கட பேரை சொல்ல ஆகிட்டு நானே என்று சொல்லியா? அப்படியா? யாருன்னு பாப்பா? ரைட். அதாச்சும் இந்த விட இன்னொரு ஆள் இருக்கு. யார் இந்த விட பிரெக்னென்ட் ஆயிருக்கா? அவன் பேர் சொல்லுங்க. டப்பன் சௌமியாக்கா அங்கே நிற்கிறாவா? நீங்களா? அடே, சௌமியாக்கா தான் இவ்வளோ புலவொலி அவங்களுக்கு சொல்லி தந்துவா எல்லாத்தையும். இப்போ இவாவை மாட்டி விடுவா வேற. இதுல நைஸாக கண்ணால் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு நீங்களோ புலவொலியா? இப்போ இவாவை மாட்டி விட்டா தான் சரி. ரைட். வேறு யார் உங்களுக்கு? தம்பிகிட்ட பிறந்த நாளாக மட்டும் சொல்லி இப்படி சர்ப்ரைஸாக ஒரு பொம்பளை பிள்ளை அனுப்பி இருக்கிறான். என்ன கதை? எனக்கும் தெரியல. ஒரு பொம்பளை பிள்ளை அனுப்பியிருக்கிறான். அவரோட தம்பியை ரொம்ப பிடிக்குமா? காரணம் அவர் வந்து இப்போ ஒருத்தருக்கு தெரியாமல் ஒரு வருஷமாக கதைச்சிக்கிட்டு இருக்கிறவா. ஒரு வருஷமாக கதைச்சிக்கிட்டு இருக்கிறான். ஒருத்தருக்கு தெரியாமல் வீட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்தி அனுப்பி இருக்கிறான். சான்ஸ் இருக்கா? உள்ளுக்குவாங்க. சான்ஸே இல்லை. அப்படிப்பட்ட தம்பியா? தம்பி சரி. அதாச்சும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வந்துருக்குது. என்ன கிஃப்ட்னு பார்ப்போம். உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஒன்று வந்துருக்குது. அதாச்சும் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்டா ஏழாமல் இருக்கிறீங்களான்னு சொல்ல ஹெல்த்தியான பாஸ்கெட் ஒன்று உங்களுக்கும் வந்துருக்கு. வாங்க. அப்படியோ என்னெல்லாம் இருக்குது பாஸ்கெட்டில்? என்னெல்லாம் இருக்குது? பாதாம், பிஸ்தா, ஐங்கர், ப்ரோட்டீன் எக்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு நல்ல ஹெல்த்தியான பாஸ்கெட் ஒன்று வந்துருக்கு. இதெல்லாத்தையும் சாப்பிட்டு ஹெல்த்தியாக பேபியை பெற்றெடுக்கட்டுமா? அப்படியா? ஓ ரைட். இப்போ ஏன் இந்த பனிஷ்மெண்ட் உங்களுக்கு? அவரு போய் யாங்கன்னு சொல்லி கொடுத்ததால. சரி, அப்போ 2 பேரும் சொல்லுங்க. இப்படி எல்லாம் அனுப்புறேன்னு சொன்னால் யாரா இருக்கும்? ஷுவர் அவையல் தான். நான் சொல்கிறேன் இல்லையேன்னு சொல்லி. அவையில தான் இருக்கும். சரி, இனியும் வெயிட் பண்ணிடலாம். என்ன ஆனால் கிஃப்டை கொடுத்தாக்கள் கேட்பினா மேன் எங்கிட்ட பேர் அவ்வளோ நம்ம சொல்லலையேன்னு அவைகளுக்கு நீங்கள் அப்புறம் பதில் சொல்லுங்க. ஏன்னா அவையல் சொன்னவே நீங்கள் உடனே சொல்ல மாட்டோம். எங்கிட்ட பேரை கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கட்டாயம் எங்கிட்ட பேரை கெஸ் பண்ணி சொல்லிவிடும். வந்து அவன் பேர் கிட்டையும் தெரியல கொடுத்தாங்க. சரியாக கோவிக்க போயிடும். இப்போ நான் காசிச்சு வச்சும் எங்கிட்ட பேரை சொல்ல விட்டுட்டேன்னு சொல்லியா? அப்படி செய்ய மாட்டேன் நாங்கள். ஏன்னா அப்படி நாங்கள் அந்த கல்ல வேலை செய்ய மாட்டோம். அப்போ யாருன்னு சொல்லி பார்ப்போம். சரி, நீங்கள் எனக்கு கெஸ் பண்ணல. கெஸ் பண்ணாதால ஒரு கவிதை ஒன்று அனுப்பியிருக்கிறோம். அந்த கவிதையை வாசித்து காட்டட்டுமா? அந்த கவிதையை கேட்டால் பிறகாச்சும் அந்த கவிதையை கேட்டால் பிறகாச்சும் இந்த 2 மெரமண்டியலுக்கு இவங்கன்ற ஞாபகம் பெருகுதாண்டு பாப்பவான்னு சொல்லி அனுப்பியிருக்கிறோம். பாப்பவா இந்த கவிதை என்று? ரைட்டு. அதாச்சும் என்ன கவிதை போட்டிருக்கிறோம்னு சொன்னால், உன்னை எப்படி வாழ்த்துவதென யோசிக்கிறேன். உடன் நினைவு வருவது சிறு வயதில் உன்னுடைய சுட்டித்தனங்கள், ஓட்டை பல்லு, உன் பிடிவாதம் நினைவு வருகிறது. உன் எண்ணப்படி வாழ்வில் முன்னேற இந்நாளில் வாழ்த்துகிறோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மீகன் என்று சொல்லி கொஞ்சம் பேர் போட்டிருக்கு. யார் அந்த பேர்? நீங்கள் சொல்கிறீங்களா? நான் சொல்லுவோம். ரைட். அதாச்சும் அன்புடன் வாழ்த்துகிறோம்னு சொல்லி சித்தப்பா, ஆண்டி, தங்கைமார்கள் என்று சொல்லி கொஞ்சம் பேர் போட்டிருக்கிறார். கத்தி அவங்களோட சேர்ந்து கவி, வெனேசா, ஈவா என்று சொல்லி ஆண்டியும் சித்தப்பாவும் தான் வந்து இந்த மாதிரி அனுப்பியிருக்கிறோம். என்ன பேர்? அன்றைக்கு வான்மதி அண்ட் எங்கே இருக்கிறோம்?
எங்கே இருக்கணும்? ஜெர்மனில் இருக்கிறோம். அதாச்சும் உங்களோட பிறந்த நாளாம் இன்றைக்கு உங்களோட பிறந்த நாளைக்கு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிடுவாம். தாங்கள் தூரத்தில் இருக்கணுமாம். தூரத்தில் இருந்தாலும் அவன் அன்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து சேரணும். உங்களை இன்றைக்கு வாழ்த்தோணுமாம், அக்காவையும் வாழ்த்தோணுமாம் என்று ஆசைப்பட்டு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பி இருக்கணும். சந்தோஷமா எதிர்பார்த்து நீங்களா சித்தியை இப்படி கிஃப்ட் அனுப்புவான்? எதிர்பார்க்கல. என்ன சொல்ல போறீங்க அவைகளுக்கு? எல்லாரும் ஏன் இந்த தேவையில்லை அவையில என்ன குழப்பி விட்டு அப்படியா? என்ன சொல்ல போறீங்க? சித்தப்பாக்கும் சித்திக்கும் கவி வனசா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கேக் அனுப்பினதுக்கும் சாக்லேட் அனுப்பினதுக்கும். அப்படியா? எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ். ரைட். அதாச்சும் அழகான ஃபேமிலி அவையெல்லாம் ஆசைப்படினோம். நீங்கள் என்றைக்கு சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எப்போவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும். அப்போ அவையெல்லாம் ஆசைப்படுற மாதிரி எப்போவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு நாங்களும் வாழ்த்தி கொள்ளுறோம். இனிய பிறந்த நாள் நெல் வாழ்த்துக்கள். ஓகே, கூட குழப்பினோம் இல்லை தானே? தேங்க்யூவா. ரைட்.